லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஃபர்தராக ஒரே ஒரு ஆப் பார் மட்டும் கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போது போன வீடியோவில் வந்து அதான் பார்த்துருந்தோம். ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம வியூ இன்சர்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் அந்த இமேஜ் வந்து என்ன வியூ ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டன் எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போதைக்கு நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப் பார்ல வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து அப்படி எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக ஒயிட்டாக இருக்குது. நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப் பாரை தனியாக பிரிக்க போகிறோம், பாடி செக்ஷனை தனியாக பிரிக்க போகிறோம். அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த டெக்ஸ்டோட கலரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். அப்போ இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோமோ அந்த கலர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு வார்த்தை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டைப் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு செஷனில் லெட்டர் காட்டணும். காமிச்சா தான் உங்களால் அது வந்து நீ கரெக்டான சின்டெக்ஸ் டைப் பண்ணுறீங்கிற அர்த்தம். இப்போ ஸ்டைலுங்கிறத கால் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து டிஎக்ஸ்டின்னு போட்டிங்கன்னா என்ன வேணும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல், இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஒரு பேரண்டிசிஸ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு எப்பவுமே வந்து உங்களுக்கு ஸ்மால் கலரில் வந்து சி பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும். ரைட் சைடில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வந்து சி வந்து இதில் இருக்கும், பெருசில் இருக்கும். ஸோ கலர்ஸ் டாட் நம்ம என்ன கலர் வைக்கணும் அதை வச்சுக்கலாம். இப்போ லைட் ப்ளூனா லைட் ப்ளூ வச்சுக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இப்போ நான் ரன் பண்ணால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட இது மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கும், அதோட இப்போ பிளாக் கலர் இருந்தது எனக்கு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் எனக்கு மாறி இருக்கும். இப்போ நான் கலர் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா ஆப் பார்க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ ஆப் பார்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இதில் எரர் கட்டுது நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த கலர் மாறி இருக்கு. இப்போ ஆப் பார் கலர் மாத்திரக்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப் டெக்ஸ்ட் கலர் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ ஆப் பாருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துடணும். இந்த டெக்ஸ்ட் இதில் வருதா, இது வந்து இதில் முடியுது. 14 லைனில் ஆரம்பித்து 18ல் முடியுது. அப்போ அது கீழே வந்துடுங்க. அது கீழே வந்து பேக்ரவுண்ட் கலர்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, கலர்ஸ் டாட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஒரு பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் வந்து என்ன இருக்கும், ஸோ கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த இடத்துல இதாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பர்பிள் கலர் கொடுக்குறப்ப என்ன பண்ணிக்கலாம், லைட் ப்ளூ போல இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஒயிட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து யூனிஃபார்மாக இதே இருக்கட்டும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே தான் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாண்ட் சைஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி ஆச்சு. இப்போ வந்து இதை நம்ம சென்டரில் கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கொண்டு வரக்கு வந்து சென்டர் டைட்டில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். சென்டர் டைட்டில் ட்ரூ. ஸோ ட்ரூன்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்டரில் வந்திருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த செக்ஷன் எல்லாமே ஆப் பார் 13 லைனில் ஆரம்பிச்சு இதில் முடிஞ்சிருக்கு, 21ல் முடிஞ்சிருக்கு. அடுத்த செக்ஷன் நம்ம பண்ண போகிறதா பாடி செக்ஷன் பண்ண போகிறோம். ஆப் பார் வந்து நமக்கு இந்த இதோட முடிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதோட முடிஞ்சுது. பாடி செக்ஷன் நம்ம கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம கண்டெய்னர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து இதில் நம்ம எல்லாரும் காமனாக கொடுக்குற என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா வந்து நம்ம செகண்ட் பேஜ் போவோம், தேர்ட் பேஜ் போவோம். ஸோ அந்த மாதிரி போக போக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண போனால் அன்லிமிட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் வியூ கொடுப்பாங்க. ஸோ ஸ்க்ரோல் வியூ கொடுத்துட்டு பாடி ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் கீழே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுன்னு ஒன்று கொடுப்பீங்க. ஸோ சைல்டு வந்து ஒன்லி ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி விஜெட்ஸ்க்கு. ஸோ வந்து நீங்கள் காலம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஒரு 5-6 டேட்டா நான் வாங்குவேன். அந்த டேட்டா எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக தான் இருக்கும். வெர்டிகல் மீன்ஸ் என்ன வந்து அது காலம் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ரோனா ஹரிசாண்டலாக இருக்கும், காலம்னா வெர்டிகலாக இருக்கும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஸோ சைல்டில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ காலம் பேஸில் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். அப்போ இந்த இதில் என்ன பண்ண போறோம்னா காலம் போட்டு இதில் என்ன பண்ணுவாங்க ஒரு பேரண்டிசிஸ் போடுவாங்க. ஸோ பேரண்டிசிஸ் போட்டு ஆக்சிஸ் எலமெண்ட் வந்து நீங்கள் மெயின் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு எந்த இதில் வரணும் நீங்கள் கிராஃப்லலாம் பார்த்துருப்போம். ஸோ ஆக்சிஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படி. ஸோ அதே இதுதான் இங்கேயும் மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட்.
இந்த ஆக்சிஸ் வந்து எந்த இதில் இப்போ உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கணுமா இல்லை வந்து கொஞ்சம் நான் இன்னைக்கு கொடுக்க போகிற டேட்டா வந்து ஈவனாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கணுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆக்சிஸ் வந்து காலமில் வர டேட்டா எல்லாமே வந்து சென்டரில் வரோம்னு நினச்சி என்ன பண்ணிக்கலாம், டாட் போட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பார்த்தீங்கன்னா சென்டரில் இதாயிரும். ஓகே, இதுக்கு அடுத்த செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் விஜெட் யூஸ் பண்ண போகிறோம். சில்ட்ரன் விஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்பர் ஆஃப் விஜெட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் விஜெட் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம், எந்த விஜெட்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை மட்டும் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கால் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுங்கன்னா இமேஜ் டாட் அசெட் அசெட்னு போட்டு அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள அந்த இமேஜோட நேம் கொடுத்துவாங்க. இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அசெட்ஸ்ன்னு. அந்த அசெட்ஸ்குள்ள சாம்பிளுக்கு google.png நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாடி செக்ஷன் வந்து ஸ்க்ரோலபுளாக இருக்கிறதுக்காண்டி ஸ்க்ரோல் வியூ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சில்ட்ரன் வந்து சைல்டு வந்து காலமாக இல்லை ரோ பேஸ்டு டேட்டா இருக்க போதுன்னா காலம் பேஸ்டு தான் இருக்க போகுது. அதனால காலமில் வந்து மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட் எல்லாமே சென்டர் அலைன் ஆகணும் கொடுத்துருக்கேன் என்ன டேட்டா எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த டேட்டா எல்லாமே அந்த சில்ட்ரனுக்குள்ள வர்ற டேட்டா, அது இமேஜாக இருக்கலாம் டெக்ஸ்டாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல பெருசாக வந்திருக்கு. ஸோ இமேஜ் எல்லாம் சின்னதாக இருக்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம HTML CSSல வந்து வித்து ஹெயிட்லாம் கொடுப்போம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வித் வந்து ஒரு 150 கொடுத்துக்கோங்க, ஹெயிட் வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இப்போ 50 வித்து கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் இப்போ. ஸோ இந்த மாதிரி எனக்கு சின்னதாகிட்டு இப்போ இது வந்து நான் சென்டரில் கொண்டு வரேன் என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போது இந்த சைல்டு வந்து சைல்டு வந்து சென்டர். ஓகே, இது வந்து லாஸ்ட்டில் போட்டுவாங்க. இப்போ இந்த காலம் வந்து எங்கே ஆகுதுன்னா நம்மளுக்கு இங்கே க்ளோஸ் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை காமா விட்டுவாங்க. இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன், இப்போ சென்டரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல. இப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே வரணும்னு நினச்சிங்க, அப்படி எல்லாமே ஒட்டி இருக்கு, இந்த ஆப் பார் வந்து இமேஜ் ஒட்டி இருக்கு. கொஞ்சம் கீழே வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ சைஸ்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ்டு பாக்ஸில் வந்து ஹெயிட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹெயிட் வந்து ஒரு நீங்கள் நம்ம ஒரு 20 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 யூஸ் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துவாங்க. ஓகே, மேலே கொடுக்கலாம், கீழே கொடுத்துட்டேன். ஸோ சைஸ் பாக்ஸ் 8 வந்து 20 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் எதுக்கு நம்மளுக்கு என்ன கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த விஜெட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இது வந்து இதோட முடிஞ்சுது. அப்போ என்ன பண்ணுங்க ஒரு கமா கொடுத்துவாங்க. கமா கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் சேவ் பண்ண போறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுக்கு என்ன பண்ணுங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்துவாங்க. டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள வந்து இப்போ ஒரு இன்புட் பாக்ஸ் கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ல வந்து இன்புட் டெக்கரேஷன்ல வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம HTML CSSல லேபிள் கொடுப்போம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லேபிள் கொடுத்து டெக்ஸ்ட்ல என்ன பண்ணுங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி யூசர் நேம் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரி யூசர் நேம் கொடுத்துவாங்க. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஸோ இது ரன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எப்படி வந்திருக்குன்னா இப்போ நமக்கு வந்து அவுட்லைன் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பார்டரும் வந்திருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரணும், எல்லாத்துக்கும் பார்டர் வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன பண்ணிக்கோங்க ஒரு கமா கொடுத்துவாங்க. ஸோ கமா கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா பார்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்டரில் வந்து இப்போ வந்து அந்த வெளியே வர்ற லைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் ஷேப்பில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க ஸோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் இன்புட் பார்டர்னு கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா அது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு ஓவரால் நம்மளுக்கு வந்து இதாகணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம பார்டர் ரேடியஸ் கொடுப்போம் நம்ம HTML CSS தான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க பார்டர் ரேடியஸ் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுங்க மறுபடியும் பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் பார்டர் ரேடியஸ் கொடுத்து வந்து அது எங்கே அலைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல்னா எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா ரேடியஸ் கொடுத்துக்கோங்க.
ஸோ ரேடியஸில் வந்து சர்க்குலர். ஸோ சர்க்குலர் கொடுத்து அது வந்து சைஸ் வந்து பார்டர் ரேடியஸ் 10 or 12 நம்ம கொடுப்போம். ஸோ அதே கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க 10 கொடுத்துவோங்க. ஸோ 10 கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன ஆயிருன்னா கவர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த இதில் என்ட்ரி யூசர் நேம் கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொண்டு வர நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம மேலே கொடுத்து அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம். ஸோ சைஸ்டு பாக்ஸ் வந்து ஹைட்டு. ஸோ மேலே என்ன கொடுத்தீங்க அதே மாதிரி மேலே வந்து நம்ம 20 கொடுத்துக்கோனா அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க ஈவனாக எல்லாத்துக்கும் 20 கொடுத்துக்கோங்க. அப்புறம் கமா கொடுத்துக்கோங்க. முடியும் போது லைன் கமா கொடுத்துக்கோங்க. ஃபெட்டரில் வந்து கமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமா கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லைன் என்ன காட்டணும் பார்த்தீங்கன்னா எரர் வரும். இப்போ கமா கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கன்னா அடுத்து நமக்கு இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கமா இங்கே எரர் வருதுன்னா இங்கே கமா போட்டுக்கோங்க. என்டர் யூசர் நேமில் என்ன பண்ணிக்கலாம் என்டர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணிக்கோங்க இங்கே அடுத்த ஒரு இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கமா கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணிக்கோங்க என்டர் நம்மளுக்கு ஃபார்முக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதுக்கு எல்லாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு இது போட போகிறோம். என்டர் மொபைல் நம்பர் போட்டேன். ஸோ அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு கமா போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் என்டர் பாஸ்வேர்ட். ஓகே இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே ஒட்டி ஒட்டி வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈவனாக சைஸ் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். சைஸ் பாக்ஸ் என்ன பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி 1 by 1 இங்கே ஒன்று இது. ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துக்கோங்க இங்கே ஒன்று. ஓகே இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஈவனாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும் இந்த இடத்துல எல்லாமே. இப்போ என்டர் யூசர் நேம், என்டர் இமெயில் அட்ரஸ், என்டர் மொபைல் நம்பர், என்டர் பாஸ்வேர்ட். இதில் வந்து நம்ம இன்னொரு இது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம இதில் டைப் பண்ண நமக்கு என்ன இருக்கு நம்ம இதில் நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பாஸ்வேர்டு வந்து நமக்கு என்ன கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு தெரியவே கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்கியூர் டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ட்ரூ கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிடன் ஆயிரும் டெக்ஸ்ட் ட்ரூ. ஸோ ட்ரூன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அது எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்டு எதுவுமே உங்களுக்கு என்ன விசிபிளாக இருக்காது. அது வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் எல்லாம் மறைஞ்சிடும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த செக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்டு ஸ்கூல் வீக் இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சென்டர் டேட்டா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த செக்ஷன் தான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்மளுக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் கமா போட்டு இதை முடிச்சிடுறேன். ஸோ முடிச்சுட்டு எலிவேட்டர் பட்டன். ஸோ எலிவேட்டர் பட்டன் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிஜிஸ்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து எந்த ஆக்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து கொரி எழுத போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். எப்படி நான் வந்து அதை கிளிக் பண்ணும்போது வந்து எனக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டெம்பரரி என்ன பண்ணுறேன் இதையும் நம்ம கால் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து நம்ம டைனமிக்காக நம்ம பிஹெச்பியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எம்டியாக விட்டுக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ சைல்டையும் கீழே கொண்டு வந்துருங்க ஆன் ப்ரெஸ்ஸையும் கீழே கொண்டு வந்துருங்க. ரெண்டும் தனித்தனி கான்செப்ட் தான். இப்போ சைல்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோமோ அந்த நேம் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த சைல்டுங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டும் கொடுத்துவாங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பட்டன் நேம் வந்து நமக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா ரிஜிஸ்டர்னு கொடுக்க போகிறோம். ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படி இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ங்கிற ஒரு பட்டன் வந்து இது கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க இந்த சைஸ் பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பேஸ் இந்த இதில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஃபாண்ட் சைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் எங்கே முடியுதோ
அதே என்ன பண்ணுவீங்க, ஒரு கமா போடுவாங்க. கமா போட்டு ஸ்டைலில் என்ன பண்ணுங்க, ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல். இது நம்ம மேலே கொடுத்த அதே கான்செப்ட் தான். டெக்ஸ்ட் சைஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபாண்ட் சைஸ் நீங்கள் ஒரு 12 கொடுக்கணும் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு கலர் எதாவது மாற்றணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, கலர் மாற்றிடுங்க. கலரில் வந்து கலர்ஸ் டாட் ஒயிட் கொடுத்துவாங்க. ஸோ கலர்ஸ் டாட் ஒயிட் கொடுத்துட்டு இப்போதைக்கு பிளாக்ல இருக்கட்டும், நான் லாஸ்ட்டில் ஒயிட் கொடுக்குறேன். ஒயிட்னா உங்களுக்கு ஸ்க்ரீனாக ஒயிட்டாக இருக்காங்க, எல்லாம் ஒயிட்டானு உங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிஜிஸ்டர்ங்கிற பட்டனை என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பட்டன் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அதோட வித்து ஹைட்டெல்லாம் மாற்ற போகிறோம். ஸோ வித்து ஹைட்டெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிவேட்டர் பட்டனுக்குள்ள வந்துருங்க. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டைல் போட்டு என்ன பண்ணுங்க, எலிவேட்டர் பட்டன் டாட் ஸ்டைல் ஸ்டைல் ஃப்ரம் போட்டு இதில் என்ன பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர்லாம் என்ன பண்ணிக்கலாம், மேலே வந்து நம்ம டீப் பர்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இதுலேயும் டீப் பர்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா எலிவேஷன். ஸோ எலிவேஷன் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு டெக்கரேட்டிவாக இருக்குது. மேலே எலிவேஷன் இந்த சர்க்கிள் ஷேப் எலிவேஷன் கொடுக்குறோம், சர்க்கிள் ஷேப் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்தாச்சு, ஃபோர்க்ரவுண்ட் கலரும் ஆல்ரெடி நம்ம இதே என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வித்து ஹைட் வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, சைஸில் வந்து வித்து ஒரு 200 கொடுத்துக்கலாம், ஹைட்டு வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்க்குறக்கு அது அப்படியே கொஞ்சம் விசிபிளாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, இதாகிடுச்சு. கரெக்டாக ரிஜிஸ்டர்ங்கிற பட்டன் வந்து ரிஜிஸ்டர் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அடிஷனலாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஒரு 28 கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலிவேட்டர் பட்டன் நமக்கு இதில் முடியுது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் விஜெட் ஓப்பன் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் விஜெட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு நான் கேட்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா இதில் கமா போடுவாங்க. அக்கௌண்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்து சைன் அப் பண்ணிக்கலாம், சரி லாகின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இதில் என்ன பண்ண போறேன்னா ஒரு சைஸ்டு பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். சைஸ்டு பாக்ஸை வந்து ஹைட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 25 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து கமா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். இப்போ இதுக்குள்ள 25 வரைக்கும் தேவையில்லை, 15 கூட கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எலிவேட்டர் பட்டன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கமா போடுவாங்க. கமா போட்டுட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, லாகின் போடுவாங்க. வித்தை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 200 கொடுத்துருக்கோமா, ஸோ 150 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்க. இது நம்ம சைஸ் பாக்ஸ் கொடுக்கல, சைஸ் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் என்ன நம்பிக்கலாம், லாகின் கொடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுக்கணும் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த லாகின் வந்து பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம். கலர்ஸ் டாட் லைட் ப்ளூ. ஓகே, ஸோ லைட் ப்ளூ கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருந்து இதை கொஞ்சம் இன்னும் சின்னதாக கூட ஆக்கிக்கலாம். இப்போ 150 வந்து 120 கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 40 கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டேட்டாவெலாம் யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், என்டர் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் நான் டைப் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸுக்கு ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃபார்மோட கான்செப்ட் எல்லாமே முடியும். அப்போ தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டிசைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம கான்செப்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு குழப்பணமாக இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து ஒன்று யூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, லாகினை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ லாகினை கிளிக் பண்ணும்போது லாகின் ஃபார்ம் போகிறது எப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம்.
இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் நான் எல்லா டேட்டா கொடுத்து நான் ரிஜிஸ்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து டேட்டாபேஸில் போய் எஸ்கியூஎல் டேட்டா MySQL போய் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் அந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணுவேன். அது எப்படிங்கிறத நான் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.